தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, சோடி பிரசனத்தின் மூலம் நவ கிரகங்களினுடைய பயிற்சிகளை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் போட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தினுடைய இறுதியில சந்திக்க போறோம். இடையில சனி பயிற்சியும் குரு பயிற்சியும். இந்த பயிற்சிகள் தராத அல்லது தருகின்ற கெடுபலங்களிலிருந்து ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கேடயம் கவசம் பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி தான். தேவகுருவுக்கு இணையான பலமுடையும். அதே நேரத்தில் கவனமாக இருந்து விட்டாலே போதும், நிறைய இழப்புகளை தவிர்த்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் எதிரே இருந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை இந்த பயிற்சி. அவர் பயிற்சி என்னமோ சிம்மத்துக்கு கன்னிக்கும் தான். ஆனாலும் அவர் நல்ல ஒரு மாற்றங்களை தருவாரா விருச்சிகத்தை என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில விருச்சிக ராசி, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றங்கள், எல்லாம் நன்றாக இருக்கின்றது, எல்லாம் நலமாக இருக்கின்றது. நல்ல வாழ்வு அமைந்தாலும் கூட ஒரு விரக்தியான மனோநிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலையை சந்திக்கின்றீர்கள். நிறைய இழப்புகள் எப்படி வருகின்றது, எதன் மூலம் வருகின்றது, யாரால் வருகின்றது, யோசிப்பதற்குள் அடுத்த இழப்பை சந்தித்து விடுகின்றீர்கள். போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வைத்தான் அமைந்து விடுகின்ற இப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த சுக்கிரன் பயிற்சி எவ்வாறு இருக்கும் விருச்சிகத்தை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. காலம் செய்வது போல, கிரகம் செய்வது போல யாருமே நன்மை செய்து விட மாட்டார்கள். போராட்டத்தையே வாழ்க்கையில சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில அருமையான ஒரு சந்தர்ப்பம். ஆனா கொஞ்சம் நிதானமா இருந்தா போதுங்க. இந்த கடந்த கால இழப்புகளா இருந்தாலும் சரி, எதிர்காலத்துல பயமான ஒரு நிலையோடு வாழ்வை நடத்தி இருந்தாலும் சரி, கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலம். காரணம் என்னன்னா, ஆரம்பத்தை ஒரு நிகழ்வு சொல்லிடுறேன். எப்பவுமே நன்மையை சொல்லி அப்புறம் சொல்லலாம் இல்லையா பிரச்சனைகளை. 7 கூடிய சுக்கிரன் 9ல பாத்தீங்கன்னா திரிகோணம், திருமண முயற்சிகள் கைகூடும். அதே நேரத்தில் எடுத்த காரியத்துல வெற்றி. என்ன தடைகள் வந்தாலும் அதை பலமிழந்தாலும் கூட பலமான ஒரு நிலையில சுக்கிரன் உங்களுக்கு செய்து தருவார். எதிலும் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகின்றது. அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிமாற்றம், பதவி உயர்வோடு கூடிய பதவி மாற்றம் சிலருக்கு கிடைக்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் விளையும். குறிப்பா நண்பர்களும் போல உதவிகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பா இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்கு இடையே அந்த மன வருத்தங்கள் நீங்கும். குடும்பம் தாங்க ஒரு கோவில். குடும்பம் ஒரு மனிதன் பட்டம் பதவி பொன் பொருள் அத்தனையும் சேர்த்தாலும் கூட அந்த இல்லறம் அங்கு அந்த தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்பது போல அந்த மனைவியினுடைய அன்புங்க. அங்க என்ன இருக்கணும், அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பெரும்பாலும் வருவதே பொருளாதார ரீதியாக தானே. அந்த நிலை மாறும். இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ பணம் வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம். கையில வாங்கினா பையில போன இடம் தெரியல என்று புலம்பிய நிலை மாறுகின்ற அற்புதமான ஒரு யோக பலனை விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டத்துல சுக்கிரன் தருகின்றார். அதே நேரம் கலத்திரக்காரகன் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் பலமாக இருப்பார். அதாவது தொழில், நமக்குன்னு ஒரு தொழில் இல்லை, நல்ல தொழில் தான் இருக்குது, ஆனா அந்த தொழிலை நடத்த முடியல. போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாக அமைக்கின்றது. தொழிலை விட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா அப்படிலாம் கலங்கியவங்களுக்கு, குழம்பிய மனதிற்கு மதில் மேல் பூனையாக இருந்த ஒரு நிலை மாறுகின்ற அற்புதமான ஒரு நிலை. அதைத்தான் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் பலமாக இருப்பதனால தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம். கடன் சுமைகள் குறையும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல யாரும் பார்த்தீங்கன்னா குரு. திருமண பாக்கியம் கைகூடும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் மீறி தாண்டி அந்த நிலையை அடைவீர்கள். என்னுடைய அனுபவத்துல சுபகாரியமே நடக்கல அப்படின்னு கலங்கினீர்கள் அல்லவா, அந்த நிலை மாறும். அதே நேரத்துல ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் செல்வாக்கு கூடும். ஒரு மனிதனுக்கு இவன் சரியா அமையணும்னா அது யாருன்னா சூரியன் தாங்க. இவனை ஆத்மகாரகன் என்று மட்டுமல்ல, பிதுர்காரகன் மட்டுமல்ல, சூரியன் மட்டும் ஒருவருக்கு சரியாக அமைந்து விட்டால் செல்வாக்கு கூடும். அதே நேரம் அந்த ஆடி மாதம் வருகின்ற அமாவாசையில பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருந்தால் தயவு செய்து விடுங்கள். கூடுதல் பலனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி தருவார் பொருளாதாரத்துல, வாழ்க்கையில.
ஒரு தனி மனிதனாக, தண்ணீரற்ற மனிதனாக தலை தூக்க வைத்து விடுவார் சூரியன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் துணை இருக்கின்றார். ஞானகாரகன் மட்டும் தாங்க. ஞானகாரன் கேது 10ஆம் ஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பதனால தொழில் வியாபாரத்துல லாபத்தை அவர் அமைத்து தருவார். அதே நேரம் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் ரீதியான சில மறைமுக வியாதிகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குங்க. சில மறைமுக சொல்லுவாங்க, அதெல்லாம் சில நோய்கள் வெளியில சொல்லலாம். சில நோய்கள் சொல்ல முடியாமலே உள்ளுக்குள்ளேயே பொசுங்கி போகும். அந்த வகையில சில மறைமுக நோய்கள் மறைகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால, அது கேது கொடுப்ப இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அருகில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு 5 தேங்காய் மாலை கோர்த்த மாலையை அணிவித்து மகிழுங்கள். அருகம்புல் மாலை சாத்துங்கள். கடுமையான நோயிலிருந்து பாதிப்பிலிருந்து வருவதற்கு முன்னே தடுத்து விடலாம். கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் தேவையா? அந்த வகையில் இதனால ஒரு கவனமா இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கிறது தான் இந்த சுக்கிரன் பயிற்சி. இதையெல்லாம் நான் சொல்கின்றேன். அதே நேரம் 4ஆம் இடத்துல ராகு, உடல் நலத்துல கவனம் செலுத்துங்கள். ராகு கேது இருவருமே உடல் ரீதியான சில பாதிகளை தர இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பலவீனப்படுவதனால கணவன் மனைவிக்குள்ள நான் சொன்னேன் அல்லவா, சில மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன கோபதாபங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால விட்டு கொடுங்கள், அனுசரித்து போங்கள். கெட்டு போவதில்லை. யார் யாரிடமோ அனுசரித்து போகின்றோம், யார் யாரையோ நம்ம விட்டு கொடுக்கின்றோம். கணவன் மனைவி உறவு தானே, அற்புதமான உறவு தானே, அந்திம காலம் வரை வரக்கூடிய உறவு தானே. விட்டு கொடுப்பதன் மூலம் சில தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல சனி சஞ்சாரம். புதிய மனிதர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. அந்த புனித மனிதர்கள் தொழிலா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், புதிய மனிதர்கள் யாரிடம் பழகும் போதும் அந்தரங்க விஷயம் வேண்டாம். அனாவசியமா தேவையில்லாத உதவிகளை செய்வதாக சென்று மாற்றிக்கொள்ள வேண்டாம். 7 சுக்கிரன் 9ல் திரிகோணம், இது ரொம்ப முக்கியங்க. அதே நேரம் திருமண முயற்சிகள் கைகூடும். எடுத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும். ஒரு விஷயத்த நான் சொல்றேங்க, கவனமா கேட்டுங்க. பலம் இழந்த சுக்கிரன் அந்த பலத்தை பெறணும்னா சில காரியங்கள்ங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம் கூட பிறந்த மூத்த சகோதரி, இளைய சகோதரிகளுக்கு கண்ணாடி வளையல் நிறைய வாங்கித்தாங்க. கடந்த காலங்களெல்லாம் இதை நான் சொல்லி பலனடைந்தவர்கள் நிறைய பேருங்க. முன்னும் பெண்ணும் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு கண்ணாடி வளையல்கள் கை நிறைய வாங்கித்தாங்க, பரிசாக கொடுங்கள். அவர்கள் முகத்தில் தோன்றுகின்ற அந்த சந்தோஷ மகிழ்ச்சி உங்க வாழ்வில சுக்கிரனை பலப்படுத்தும். இழந்ததை திரும்ப பெற வைக்கும். நிம்மதியான வாழ்வை நோக்கி நகர்த்தும். கூட பிறந்ததான் சகோதரியா மற்ற பெண்களையும் சகோதரிகளா நினைத்து உங்களால் முடிந்த அந்த பரிசு வளையலை பரிசாக கொடுத்து பாருங்கள். நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சு சுக்கிரன் பேச்சு விருச்சிக ராசி.